எக்ஸாம்பிள் 7.10 அதாவது 10th எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.10. If the chance of running a bus service according to schedule is 0.8. சான்ஸ்னாவே சொல்லியிருக்கோம், ப்ராபபிலிட்டின்னு சொல்லியிருக்கோம். சான்ஸ் ஆஃப் ரன்னிங் எ பஸ் சர்வீஸ் அக்கார்டிங் டு ஷெட்யூல். ஒரு ஷெட்யூல் கொடுத்துக்கிற ஷெட்யூல் படி பஸ் வந்து சர்வீஸ் பண்ணுது, ஓகேவா, பஸ் ரன் ஆகுது. அதுக்கான ப்ராபபிலிட்டி 0.8. கால்குலேட் த ப்ராபபிலிட்டி ஆன் எ டே ஷெட்யூல் வித் 10 சர்வீசஸ். அப்போ n = 10. டேரெக்டாக கிவன் வேல்யூ n = 10 போட்டுக்கலாம். எக்ஸாக்ட்லி 1 இஸ் லேட்டு, அட்லீஸ்ட் 1 இஸ் லேட்டு. இப்போ எல்லா சம மாதிரியும் இங்கே சான்ஸ் ஆஃப் சான்ஸ்னோட ப்ராபபிலிட்டின்னு சொன்னாலே அப்போ இதை பியோட வேல்யூன்னு எடுத்துக்கூடாது. அதாவது பஸ்ஸு வந்து கொடுத்துக்கிற ஷெட்யூல் படி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.8. ஆனால் அவங்க கொஷினில் கேட்டுக்கிற ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாக்ட்லி 1 இஸ் லேட்டாக போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 1 லேட்டாக போனதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துக்கிற ப்ராபபிலிட்டி ஷெட்யூல் படி கரெக்டாக போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்கு 0.8. அப்போது கொஸ்டினில் கொடுத்துக்கிறது பியோட வேல்யூ கிடையாது, கியூவோட வேல்யூ. அதை எப்படி எழுதணுங்கிறத பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் பஸ் ரன்னிங் லேட் இஸ் டினோட்டட் ஆஸ். பஸ்ஸு லேட்டாக போகுது இல்லையா, அதுதான் அதனுடைய ப்ராபபிலிட்டி தான் பின்னு எடுத்துக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் பஸ் ரன்னிங் லேட் இஸ் டினோட்டட் ஆஸ் P = 1 - 0.8 0.2. ப்ராபபிலிட்டி இதில் 1லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா வரக்கூடிய வேல்யூ தான் P. இதில் கொடுத்துக்கிற வேல்யூ P கிடையாது. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் பஸ் ரன்னிங் இதில் லேட்டஸ்ட் டினோட்டட்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, இதில் அக்கார்டிங் டு ஷெட்யூல் படி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் Q தான், அது 0.8. ஓகேவா? இல்லை ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீ Q = 0.ன்னு எழுதிட்டு 0.8 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல 0.8ன்னு எழுதி P = 1 - Qன்னு போட்டாலும் ஓகே. ரெண்டு மெத்தில் எதை வேணால் போடலாம். டேரெக்டாக போட்டிருக்கு ஃபஸ்ட்டு P வேல்யூ, ரெண்டில் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் பஸ் ரன்னிங் இதுலேயும் ப்ராபபிலிட்டி ஆஃப் பஸ் ரன்னிங் தான். ஓகே, லேட் இஸ் டினோட்டட் as P அக்கார்டிங் டு ஷெட்யூல் இஸ் Q. ஓகே, அப்போ P Q இருக்கா, n = 10னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இடத்துல தான் நீ ஃபார்முலா வந்து நம்ம எப்பவும் சொல்கிற ஃபார்முலா எழுதிக்கணும். இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் P ஆஃப் கேபிட்டல் X. இந்த இடத்துல P ஆஃப் கேபிட்டல் X = ஸ்மால் x NCX P⁻x Q⁻n - x x = 0 1 2 etc. n. அதை வந்து இந்த இடத்துல நம்ம எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் தான் n P Qக்கான வேல்யூ போடணும். P ஆஃப் கேபிட்டல் X = ஸ்மால் x இல்லை P ஆஃப் x எதனால எழுதிக்கலாம். P ஆஃப் x மட்டும் எழுதினா கூட போதும். என்னோட வேல்யூ 10 10CX, Pயோட வேல்யூ 0.2 Qவோட வேல்யூ 0.8. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கொஸ்டினில் கொடுத்தது Qவோட வேல்யூ நம்ம P கண்டுபிடிச்சிக்கணும், அவ்வளோதான். ஓகே, அது P Q N 3 வேல்யூ இதில் போட்டோமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவங்க கொஸ்டினில் கேட்ட ஃபஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கிறோம். ப்ராபபிலிட்டி தட் எக்ஸாக்ட்லி 1 இஸ் லேட் அப்படின்னா P ஆஃப் X = 1. P ஆஃப் X = 1 இதில் இந்த X இருந்ததில் 1 போட்டால் 10C1 0.2 பவர், அதை வந்து இங்கே PQனே போட்டாங்க, நீங்கள் 0.2ன்னு போடுங்க. 0.2 பவர் 1 0.8 பவர் 10 - 1னா 9. அதுதான் இங்கே எழுதியிருக்கு. ஓகேவா? அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல, இதை அதே ஸ்டாப் பண்ணிக்கலாம். 10C1 நீ 10 மட்டும் போட்டுடலாம். ஓகே, அது மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், மீதி எதுவும் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல. 0.2 0.8 பவர் 9 அப்படியே இருந்துட்டு போகுது. புக்லேயே எக்ஸாம்பிள் புக்லேயே சிம்பிளிஃபை பண்ணாத போது அது சிம்பிளிஃபை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை 10 × 0.2 இன்ட்டு பண்ணால் எவ்வளோ ஒரு 10C1னா 10ன்னு சொல்லியிருக்கேன். 10 × 0.2 அப்படின்னா 2ன்னு வரும். ஏன்னா 10 × 2 20 வரும், ஒரு டிஜிட்டல் பாயிண்ட் 2 வருமா. அப்போ 2 × 0.8 ஹோல் பவர் 9 எழுதினாலும் சரி, இல்லை அதோட ஸ்டாப் பண்ணிட்டாலும் சரி. நீ என்ன ஸ்டாப் பண்ணிக்கிறீங்கன்னா 10C1 வேணால் 10ன்னு எழுதிட்டு மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் 1 இஸ் லேட்டா. அட்லீஸ்ட் 1 இஸ் லேட். அட்லீஸ்ட் 1னா இதை ரெண்டு விதமாக போடலாம். ஓகே, அட்லீஸ்ட் 1னா P ஆஃப் X இஸ் கிரேட்டர் than or equal to 1னா அப்போது இது என்ன எழுதலாம், 1 - P ஆஃப் X இஸ் லெஸ் தென் 1. இந்த மாதிரி எழுதிட்டா தான் ஈஸியாக இருக்கும். உனக்கு புக்கில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எழுதுறத விட நான் சொல்கிற மாதிரி எழுதிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி ஒரு சம் இந்த மெத்தடில் தான் பார்த்துருப்போம். அப்போ இதெல்லாம் நீ ப்ராபபிலிட்டி நன் ஆஃப் திஸ் இதெல்லாம் எழுதிட்டு இருக்க தேவையில்ல. இந்த இடத்துல P ஆஃப் X இஸ் கிரேட்டர் than or equal to 1 = 1 - P ஆஃப் X இஸ் லெஸ் தென் 1. அப்படி எழுதிட்டா ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் 1 கிரேட்டர் than or equal to 1. லெஸ் தென் 1 இது P ஆஃப் X = 0 மட்டும் தான். 1 - P ஆஃப் X = 0. X = 0னா 1 - அப்படி இருக்கும். இதில் 10C0 0.2 பவரில் 0. அப்போ இதுவும் 1 இதுவும் 1. அப்போ 0.8 பவர் 10 மட்டும்தான் இருக்கும். 0.8 பவர் 10 மட்டும் தான் இருக்கும். அந்த ஆன்சர் நம்ம சொன்ன மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. இதுதான் எக்ஸாம்பிள் 7.10க்கான ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 7.11 பார்க்கலாமா.
7.11 கவனிங்க. The sum and product of the mean and variance of binomial distribution are 24 and 128. அதாவது மீனையும் வேரியன்ஸையும் சம் பண்ணுறோம், அடுத்து ப்ராடக்ட் பண்ணுறோம். அதாவது மீன்னா என்னது, என்பி தானே, ப்ராடக்ட் இது மீன் என்பி, வேரியன்ஸ் என்பிக்யூவா, ரெண்டையும் சம் பண்ணால் ஆன்சர் 24 வருதாம்மா, ப்ராடக்ட் பண்ணால் 128 வருதுன்னா ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷனாக நம்மளுக்கு என்னென்ன வேணும், என்னு பி கியூ மூணும் தெரியணும். நம்ம தெரிஞ்சால் போதும், டிஸ்ட்ரிபியூஷனில் எழுதிடலாம். ஜென்ரலாக எக்ஸ் வந்து எக்ஸே தான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். மீன் இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் எவ்வளவு, மீன் வந்து என்பி, மீன் இஸ் என்பி, வேரியன்ஸ் இஸ் என்பிக்யூ. ஃபார் த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் இஸ் என்பி, வேரியன்ஸ் இஸ் என்பிக்யூவா. அப்போ கிவன் வேல்யூஸ் ஆர் என்பி ப்ளஸ் என்பிக்யூ ஈக்குவல் டு 24. கரெக்டு தானே? சம் எவ்வளவு 24. அப்போது இதில் என்ன காமன் எடுத்தாலும் இது 1/1 எழுதிக்கணும். இரண்டுலேயும் காமனாக இதுக்கு கீழே ஸ்டெப்பில் என்பியை காமன் எடுத்தால் 1 + q மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 24. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி அடுத்தது NP into NPQ equal to 128. இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணும்போது வரும் n ஸ்கொயர் p ஸ்கொயர் q equal to 128. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இப்போ அதாவது NP into 1 + q, NP ஸ்கொயர் q ஸ்கொயர் இன்ட்டு NP ஸ்கொயர் q into q equal to 128 கொடுத்துக்கிற வேல்யூ நம்ம எடுத்து இங்கே சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷன் 1 2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃப்ரம் 1 நம்ம 1 இம்ப்ளைஸ்னு போட்டால் போதும். ஃப்ரம் 1ல் NP ஈக்குவல் டு 24/1 + q. அதாவது அந்த 1 + qங்கிறது இப்போ NPட்ட மல்டிபிள் இருந்துச்சு இல்லையா, இங்கே டிவைடில் வந்துருச்சா. அப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்கள், விச் இம்ப்ளைஸ் இதெல்லாம் நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கலாம். அதாவது 1 இம்ப்ளைஸ் NP ஈக்குவல் டு 24/1 + q. அடுத்த ஸ்டெப்பில் விச் இம்ப்ளைஸ் போட்டு n ஸ்கொயர் p ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படியே ஸ்கொயர் பண்ணால் 24/1 + qக்கு ஹோல் ஸ்கொயர், 24/1 + qக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இல்லை தனித்தனியாக ஸ்கொயர் போடுறாலும் போட்டுக்கலாம். 24க்கு ஸ்கொயர் மேலே 1 + qக்கு ஸ்கொயர் கீழே போடலாம், டோட்டலாக ஸ்கொயர் போட்டுக்கலாம். சரி, இது வந்து 1வது ஈக்குவேஷன் வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூவை 2ல் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஓகேவா, 2ல் வந்து n ஸ்கொயர் 2 இம்ப்ளைஸ்னு போட்டுக்கலாம். 2ல் n ஸ்கொயர் p ஸ்கொயருக்கு பதிலாக இந்த வேல்யூ எழுதியாச்சு. ஆல்ரெடி ஒரு q இருக்கும், ஈக்குவல் டு 128 போட்டாச்சா. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இதை சிம்பிளை பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாமா. விச் இம்ப்ளைஸ் 9q ஈக்குவல்ட்டுன்னு வந்துருக்குது. 9q அதாவது இந்த 1 + q ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆக்சுவலாக இந்த 24 ஸ்கொயர் என்ன எவ்வளோ 576 வருமா, ஈக்குவல் டு இங்கே வந்து 1 + q ஹோல் ஸ்கொயர்னு வரும். நான் எழுதிக்கிற ரஃபாக பார்த்துக்குங்க. இந்த 24 ஸ்கொயர் பண்ணால் 576/1 + q ஹோல் ஸ்கொயர்னு வரும், ஈக்குவல் டு இன்ட்டு q இருக்குது, ஈக்குவல் டு 128 இருக்கா, ஈக்குவல் டு 128. இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணால் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இதில் 2 டைம்ஸ் வருது, இதில் 9 டைம்ஸ் வருது. இப்போ 64 வந்து 9 டைம்ஸ் வரும். ஓகேவா, அதை சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே இதில் 9q மட்டும் இருக்கும். இந்த 1 + q இருக்கு இல்லையா, 1 + q ஹோல் ஸ்கொயர் இருக்கும் இல்லையா, அது இங்கே வந்துருச்சு. அதை a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதியாச்சு. 128க்கு 576 சிம்பிளை பண்ணால் இங்கே 9 வரும், இங்கே 2 இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம எப்படி சிம்பிளை பண்ணுறதுனா 2q - 1 × q - 2, 2q - 1 × q - 2. இது எப்படி வரும் நம்மளுக்கு அப்படின்னா, நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும். எப்படி அரேஞ்ச் பண்ணுறது இதிலே எழுதுகிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 9q ஈக்குவல் டு என்ன இருக்குது, 9q = இதில் 2 உள்ள இன்ட்டு பண்ணால் 2 + 4q + q ஸ்கொயர்னு வரும், 4q + q ஸ்கொயர்னு வரும். இப்போது அந்த q ஸ்கொயர் அங்கேயே இருக்கட்டும். இந்த 9q இங்கே வந்தால் -9qவா, ஆல்ரெடி 4q இருக்குதா, அப்போ -5q + 2 இருக்குது, ஈக்குவல் டு 0. அப்போ இன்ட்டு பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். இன்ட்டு பண்ணால் 2, ஆட் பண்ணால் -5, இன்ட்டு பண்ணால் 2, ஆட் பண்ணால் -5 எந்த நம்பரில் வரும், இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கலாம். சைடில் போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபேக்டரைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு எந்த மாதிரி வரணும்னா 2q - 1. அந்த ஃபேக்டரைசேஷன் எப்பவும் போகிற ஃபேக்டரைசேஷன் தான். இந்த இடத்துல அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணால் 2q - 1 q - 2ன்னு வரும். அதில் ரெண்டு தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போடும்போது q = 1/2, q = 2ன்னு கிடைக்கும். q = 2 வந்து நாட் பாசிபிள், ஏன்னா q வந்து நாட் கிரேட்டர் தென் 1 வரக்கூடாது இல்லையா. அப்போ q = 2ன்னு வர்றதை நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள்னு எழுதிடுங்க. இட் இஸ் நாட் பாசிபிள்
அப்போ q ஈக்குவல் டு 2 வராது. அப்போ q ஈக்குவல் டு 1/2வா, இதில் வந்து பியோட வேல்யூ ஃபார்முலா என்ன, p ஈக்குவல் டு 1 - q அதில் போடும்போது பியோட வேல்யூவும் 1/2. இப்போ அவனுக்கு இதில் சொல்லாதது ஒன்று என்னென்னா, அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன், அதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கும். இதில் இது எப்படி வந்துச்சுன்னு இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி கொண்டாந்துக்க. அடுத்தது இதில் வந்து நம்மளுக்கு q இருக்குது, p இருக்கா, என்னோட வேல்யூ வேணும்னா நம்ம ஏதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இப்போ np ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, np + npq, அதாவது சப்ஸ்டியூஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் உனக்கு என்னோட வேல்யூ கிடச்சிரும். 1ல் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்னோட பியோட வேல்யூ க்யூவோட வேல்யூ 1/2 தானே, அதை வந்து நம்ம 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் இந்த ஈக்குவேஷனில் n விட்டுருங்க, n இன்ட்டு n அப்படியே இருக்கட்டும். பியோட வேல்யூ 1/2வா, n இன்ட்டு 1/2 இன்ட்டு 1 + 1/2 ஈக்குவல் டு 24. இதை சிம்பிளை பண்ணால் இதுக்கு 3/2ன்னு வரும். 3/2 இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு 3/4 வரும். 3/4 அங்கே போயிருமா, n ஈக்குவல் டு 24 இன்ட்டு இந்த பக்கம் வந்தால் 4/3ன்னு வரும். இது எவ்வளவு, 8 3 சார் 24, அப்போ 8 4 சார் 32வா, அப்போ n ஈக்குவல் டு 32. இந்த சிம்பிளிஃபிகேஷன் இதை ஒன்றாவது ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்னோட வேல்யூ 32 கிடைக்குது நம்மளுக்கு. என்னோட வேல்யூ இதை வந்து நம்ம இதை வச்சுட்டு இப்போ n p q 3 ரெடி ஆயிடுச்சா, அப்போது என்னோட வேல்யூ 32 இங்கே போட்டிருப்பாங்க. அதை டேரெக்டாக இப்போ 1 இம்ப்ளைஸ்னு போட்டு டேரெக்டாக n ஈக்குவல் டு 32 போட்டிருக்கோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா எழுதுங்க. இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் p ஆஃப் கேபிட்டல் x ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபார்முலா ncx p/x q/n - x x ஈக்குவல் டு 0 1 to n அதை எழுதிட்டு அதில் இந்த p ஆஃப் கேபிட்டல் x ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ்னு இதை எழுதி தான் எழுதணும், அல்லது p ஆஃப் x ஈக்குவல் டு தான் எழுதணும். இது டேரெக்டாக எழுதிருக்கு. x ஈக்குவல் டு 32cx 1/2 1/2 32 - சைடில் என்ன எழுதணும், x ஈக்குவல் டு 0 1 2 எக்ஸெட்ரா என்னோட வேல்யூ 32வா, அப்போ எக்ஸெட்ரா 32 அப்படின்னு போடணும். ஓகே.